மேற்கு வங்கத்தில் நடைபெற்ற ரயில் விபத்தில் 15 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் ரயில் விபத்து நடந்தது எப்படி என்பது குறித்து விளக்க நமது முதன்மை செய்தியாளர் டார்வின் ஜியோ நேரலையில் இணைகிறார். அவரிடம் கேட்கலாம். டார்வின் ஜியோ, தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்த விபத்து நடந்ததா அல்லது மனித தவறுகள் காரணமா? இந்த விபத்திற்கான காரணம் குறித்த முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க. மேகாலய மாநிலம் அகர்தலாவிலிருந்து சீலாட் என்று சொல்லக்கூடிய கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய ஒரு ரயில் நிலையத்தை நோக்கி கஞ்சன்ஜங்கா எக்ஸ்பிரஸ் என்ற விரைவு ரயிலானது பயணித்துக் கொண்டிருந்தது. இந்த ரயிலானது டார்ஜிலிங் பகுதி, அதாவது மேற்கு வங்கத்தின் மாநிலத்தினுடைய வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய பகுதி தான் டார்ஜிலிங். இந்த பகுதிக்கு அருகே வரும்போது தான் விபத்து என்பது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக நியூ ஜல்பைகுரி அப்படி என்று சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்கிறது. இந்த இடத்தை பொறுத்தவரைக்கும் இது முக்கியமான ஒரு தளம், பிஸியஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் இன் நார்த் ஈஸ்ட் ஃப்ரண்டியர் அப்படின்னு சொல்வார்கள். அந்த பகுதியிலிருந்து ஒரு 11 கிலோமீட்டருக்கான இடைவெளியில் தான் விபத்து என்பது ஏற்பட்டிருக்கிறது. கஞ்சன்ஜங்கா விரைவு ரயிலானது சிக்னலுக்காக காத்து கொண்டிருந்த போதுதான் அதற்கு பின்புறமாக இருந்து சரக்கு ரயிலானது மோதி இருக்கிறது. இந்த சரக்கு ரயில் மோதியவுடனாக கஞ்சன்ஜங்கா விரைவு ரயில் பயணிகள் ரயிலுடைய அந்த 5 பெட்டிகள் முழுமையாக தடம் புரண்டதோடு மிகவும் 3 பெட்டிகள் மிக அதிக அளவில் சேதமடைந்திருக்கின்றன. இதனை அடுத்துதான் உடனடியாக தகவல் கொடுக்கப்பட்ட உடனாக அங்கு ரயில்வே பாதுகாப்பு படையினர் மற்றும் மீட்பு படையினர் விரைந்திருந்தனர். காலை 8:30 மணிக்கு இந்த சம்பவம் என்பது நடைபெற்றிருக்கிறது. இந்த விபத்து உடனடியாக அங்கு மீட்பு பணிகள் என்று துரிதப்படுத்தப்பட்டன. முதல் கட்டமாக 5 பேர் உயிரிழந்ததாகவும் 15 பேர் காயமடைந்ததாகவும் தகவல் என்பது தெரிவிக்கப்பட்டு தொடர்ச்சியாக மீட்பு பணி என்பது மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அந்த மீட்பு பணியினுடைய ஒரு கட்டத்தில் தற்போது 15 பேர் உயிரிழந்ததாக ஒரு தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. இதுவரைக்கும் ரயில்வே துறையால் உறுதிப்படுத்தப்படவில்லை. ஆனால் ஒரு செய்தி நிறுவனமானது இதை தெரிவித்திருக்கிறது. அதே வேளையில் 60க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருக்கலாம் என்ற ஒரு தகவலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மீட்பு பணிகளை பொறுத்தவரைக்கும் இந்த மீட்பு பணிகள் அனைத்துமாக முடுக்கிவிடப்பட்டு அங்கு காயமடைந்தவர்கள் அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு கொண்டு சென்று சிகிச்சை வழங்கப்பட்டு வருகிறது. அதே வேளையில் இந்த விபத்து ஒரு கோர சம்பவம், ஒரு துன்பகரமான சம்பவம் என்று பிரதமர் மோடி தன்னுடைய பதிவை செய்திருந்தார். அதே வேளையில் உயிரிழந்த ஒரு குடும்பத்திற்கு ஆறுதல் தெரிவிப்பதோடு 2 லட்சம் ரூபாய் அவர்களுக்கான நிவாரணத் தொகை வழங்குவதாகவும் காயமடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாய் வழங்குவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த விபத்து நடந்த இடத்திற்கு மத்திய ரயில்வே அமைச்சரான அஸ்வினி வைஷ்ணவ் விரைந்திருக்கிறார். அதே வேளையில் அதற்கு முன்பாக அதிகாரிகள் முழுவதுமாக அங்கு நேரடியாக களத்திற்கு சென்று ஆய்வு செய்வதற்கும் மீட்பு பணிகளை பார்வையிடுவதற்கும் மீட்பு பணிகளை முடுக்கிவிடுவதற்கும் அறிவுறுத்தப்பட்டு அங்கு சென்றிருக்கிறார்கள். தற்போது மீட்பு பணி என்பது நடைபெற்று வருகிறது. அதே வேளையில் ரயில்வே வாரியத்தினுடைய சிஇஓ என்று சொல்லக்கூடிய ஜெயா தாக்கூர் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால், இது முதல் கட்டமாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் இது மனித தவறால் நிகழ்ந்திருக்கலாம், பிரைமா ஃபசி இருக்கிறது என்று அவர் தெரிவித்திருக்கிறார். அதே வேளையில் சிக்னல் கோளாறு காரணமாகவும் இது நடந்திருக்கலாம் என்று 2 கூற்றுக்கள் வைக்கப்படுகின்றன. எனவே இது அடுத்த கட்ட விசாரணை என்பது தொடர்ச்சியாக முடுக்கிவிடப்பட்டு அந்த விசாரணையின் முடிவில் தான் இது எவ்வாறு நிகழ்ந்திருக்கிறது என்பது தெரிய வரும். ஆனால் தற்போதைய நிலையில் இது ஒரு மனித தவறின் காரணமாக நடந்திருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுவதாகவும் அதற்கான அறிகுறிகள் இருப்பதாகவும் தான் ரயில்வே நல வாரியத்தினுடைய சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் ஜெயா தாக்கூர் என்பவர் தெரிவித்திருக்கிறார். தற்போதைய நிலையில் பார்த்தோம் என்றால் மீட்பு பணிகள் துரிதப்படுத்தப்பட்டிருக்கின்றன. மீட்பு தொடர்ச்சியாக அந்த இடிபாடுகள் சிக்கியிருப்பவர்கள் அனைவரும் மீட்கப்பட்டு உடனடியாக மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த விபத்தின் காரணமாக அந்த பகுதியில் தற்போது ரயில்வே போக்குவரத்து என்பது தடைபட்டிருக்கிறது. நான் ஏற்கனவே கூறியது போல நியூ ஜல்பைகுரி என்று சொல்லக்கூடிய அந்த பகுதி என்பது பிஸியஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் இன் த நார்த் ஈஸ்ட் ஃப்ரண்டியர். இந்த பகுதியில் இருந்துதான் பல்வேறு வர்த்தகங்கள் நடைபெறுவதற்கான ஒரு முக்கியமான தளம். அதிலிருந்து 11 கிலோமீட்டருக்கு அருகில் தான் இந்த ரயில் விபத்து என்பது நடைபெற்றதால் அந்த பகுதியில் ரயில்வே சேவை என்பது தற்போது பாதிக்கப்பட்டிருக்கிறது. மோகன், மேற்கு வங்கத்தில் ஏற்பட்ட ரயில் விபத்து தொடர்பான முழுமையான விவரங்களையும் தற்பொழுது வரையிலான மீட்பு பணிகள் குறித்த விவரங்களையும் காட்சிகளையும் வழங்கியதற்காக நன்றி டார்வின் ஜி.